குட் மார்னிங் ஸ்டூடெண்ட்ஸ். அன்பார்ந்த மாணவர்களே, ஏற்கனவே போன வீடியோவில் உங்களுக்கு இந்த பாடம் ஹிஸ் ஃபர்ஸ்ட் ஃப்ளைட் லியாம் ஓ ஃப்ளாஹர்ட்டி எழுதிய இந்த ஃபர்ஸ்ட் ஃப்ளைட் ஹிஸ் ஃபர்ஸ்ட் ஃப்ளைட் அப்படிங்கிற பாடத்தினுடைய இந்த ஃபர்ஸ்ட் பார்ட்டில் உள்ள நியூ வேர்ட்ஸு, அதுக்குள்ள மீனிங்ஸு, அப்புறம் அந்த ஸ்டோரியினுடைய சுருக்கம், இது எல்லாமே நாங்கள் சொன்னோம். அதில் அந்த வீடியோவில் என்ன மிஸ்ஸிங் அப்படின்னு சொன்னால் அந்த மாடல் ரீடிங் மிஸ்ஸிங். அதை நாம் இப்போ வாசிக்க பழகுவோம். ஹிஸ் ஃபர்ஸ்ட் ஃப்ளைட் அப்படின்னு சொன்னாக்கா அவனுடைய முதல் பறத்தல். யாருடைய? அந்த சீகல், யங் சீகல் ஒன்றை பற்றி பார்த்தோம் இல்லையா, ஒரு யங் சீகலை, அதனுடைய பறத்தல். இப்போ நீங்கள் உங்கள் புக்கில் இந்த ஹிஸ் ஃபர்ஸ்ட் ஃப்ளைட் அப்படிங்கிற புக்கில் அந்த பாடத்தை எடுத்து வச்சு ஃபாலோ பண்ணாலும் சரி, அல்லது இங்கே நான் சொல்கிறத ஃபாலோ பண்ணாலும் சரி, பாருங்கள், கவனிங்க. கூட கொடுத்துருக்கலாம். ஓகே, பாருங்க, இங்கே பாருங்க. The young seagull was alone on his ledge. His two brothers and his sister had already flown away the day before. He had been afraid to fly with them. Somehow, when he had taken a little run forward to the brink of the ledge and attempted to flap his wings, he became afraid. The great expanse of sea stretched down beneath, and it was such a long way down, miles down. He felt certain that his wings would never support him. So he bent his head and ran away back to the little hole under the ledge where he slept at night. பாருங்க, என்ன இருக்குதுங்க, இந்த யங் சீகல் வந்துட்டு வாஸ் அலோன்னா தனியாக எங்கே இருக்குது? அந்த லெஜ்ஜுனா என்ன? அந்த செல்ஃப் லைக் ஒரு ப்ரொஜெக்ஷன், அதை செல்ஃப் மாதிரி அந்த கிளிஃபில் இருந்து வெளியில் நீட்டி கொண்டிருக்கக்கூடிய ஒரு பகுதி, அதில் அந்த சீகல் என்ன செய்யுது? தனியாக இருக்கிறது. அதனுடைய 2 பிரதர்கள். அப்போ இந்த சீகலுக்கு பிரதர்ஸ் எத்தனை பேர், சிஸ்டர் எத்தனை பேர் அப்படின்னு சொன்னால் 2 பிரதர்ஸ் 1 சிஸ்டர். இதோடு சேர்த்து 4. ஸோ தே ஆர் 4 சிப்ளிங்ஸ். 4 சிப்ளிங்ஸ்னால் யாருன்னு சொன்னோம்? சிப்ளிங்ஸ்னால் உடன் பிறந்த சகோதர சகோதரிகள். அவங்களாம் என்ன செஞ்சாங்க? ஏற்கனவே பறந்து போய்விட்டார்கள். ஸோ இது மட்டும் பறக்கிறதுக்கு பயந்து போய் என்ன செஞ்சிச்சு? அங்கேயே தங்கிவிட்டது. இருந்தாலும் கூட அது கொஞ்சம் முயற்சி செஞ்சு பார்க்குது. கொஞ்சம் அந்த லெஜ்ஜி, அதனுடைய அந்த செல்ஃபினுடைய பிரிங்க்கு, அந்த விளிம்புக்கு வந்து அப்படி ஓடி வந்து பார்க்குது. பார்த்தா என்ன செய்யுது? அப்படி ரெக்கை அடித்து பறந்துருவோமா அப்படின்னு சொல்லிட்டு அட்டம்ப்டட்னா முயற்சி செய்கிறது. ஃப்ளாப்னா மேலும் கீழும் அசைப்பது, ரெக்கைகளை மேலும் கீழும் அசைத்து முயற்சி செய்து பார்க்கிறது. ஆனால் he became afraid, அது பயப்பட்டு விட்டது. அப்போ என்னாச்சு? எதனால் பயம்? the great expanse of sea stretched down beneath. அதற்கு கீழே, அந்த லெஜ்ஜுக்கு கீழே இருக்கக்கூடிய எக்ஸ்பான்ஸ்னால் மிகப்பெரிய பரந்த ஒரு ஏரியா. அப்படி பறந்து விரிந்த அந்த கடல் அந்த லெஜ்ஜுக்கு கீழாக, பெனித்னா கீழாக நீண்ட நெடிய தூரமாக இருக்கிறது. பல மைல்கள் அந்த கடல் பரப்பு ஆனது தெரிகிறது. சரியா? அதனால பயம். He felt certain that his wings would never support him. அது என்ன ஒரு முடிவு பண்ணிட்டு சொன்னால், என்னுடைய ரெக்கைகள் எனக்கு ஒருபோதும் சப்போர்ட் பண்ணாது, நான் பறக்கிறதுக்கு என்னுடைய ரெக்கைகள் ஒருபோதும் சப்போர்ட் பண்ணாது அப்படிங்கிற முடிவுக்கு வந்தது அப்படின்னு உணர்ந்தது. அதனால் என்ன செஞ்சு? So he bent his head and ran away back to the little hole under the ledge where he slept at night. அதனால் தன்னுடைய தலையை கீழாக குனிந்து கொண்டு அந்த சிறிய துவாரம், இந்த லெஜ், அந்த செல்ஃபுக்கு கீழே இருக்கக்கூடிய அந்த சிறிய துவாரம், அதில் தான் அது நைட்டு
தூங்கும். அந்த தூங்கக்கூடிய அந்த அந்த துவாரத்துக்குள்ளே போய் மறைஞ்சிக்கிட்டது. புரிஞ்சா? சரி, வேறு என்ன நடக்க பாருங்க. நெக்ஸ்ட் பேராகிராஃப். ஈவன் வென் ஈச் ஆஃப் ஹிஸ் பிரதர்ஸ் அண்ட் ஹிஸ் லிட்டில் சிஸ்டர். ஈச் ஆஃப் ஹிஸ் பிரதர்ஸ்னால் அந்த 2 பிரதர்களில் ஒரு ஆள், அப்புறம் அதனுடைய லிட்டில் சிஸ்டர் சின்ன தங்கச்சியும் குட்டி தங்கச்சியும், whose wings were far shorter than his own, whose wings were far shorter than his own அப்படின்னு அர்த்தம். அந்த லிட்டில் சிஸ்டனுடைய ரெக்கைகள் ரொம்ப என்ன செஞ்சு சின்னதாக இருக்கிறது. ஃபார் ஷார்ட்டர், ஷார்ட்டர்னா கட்டையாக, அதை விட கட்டையாக, இதை விட இந்த யங் சீகள் அந்த லெஜ்ஜில் இருக்கு இல்லையா, அந்த சீகளுடைய ரெக்கைகளோட கட்டையாக. ஃபார் ஷார்ட்டர்னா மிகவும் கட்டையாக அப்படின்னு அர்த்தம். கம்பரேட்டிவ் டிகிரிக்கு முன்னால் அதை இன்னும் கொஞ்சம் எம்ஃபசிஸ் பண்ணி சொல்வதற்காக பயன்படுத்தக்கூடிய வார்த்தை ஃபார், எஃப்ஏஆர், ஃபார் ஷார்ட்டர், மச் ஷார்ட்டர், அந்த மாதிரிலாம் சொல்லுவாங்க. சரியா? அது என்ன செஞ்சு அப்படி இந்த பறவையை விட மிகச்சிறிய அந்த ரெக்கைகளை உடைய அந்த லிட்டில் சிஸ்டர், அந்த குட்டி தங்கச்சி பறவை கூட என்ன செய்யுது, அது வந்துட்டு பறக்கிறதுக்கு முயற்சி செய்யுது. ran to the brink, flapped their wings and flew away. இவங்களாம் என்ன செஞ்சாங்க, அந்த விளிம்பை நோக்கி ஓடி சென்று தங்களுடைய ரெக்கைகளை அடித்து கொண்டு பறந்து சென்று விட்டார்கள், பறந்து சென்றனர். அப்படி அந்த சின்ன பறவையும் கூட அவனுடைய 2 பிரதர்களோடு சேர்ந்து பறக்கும்போது கூட, ஈவன் வென் அப்படி பறக்கும்போது கூட, he failed to muster up courage to take that plunge which appeared to him so desperate. இதுக்கு தைரியத்தை வரவழைக்க முடியவில்லை. மஸ்டர் ஆஃப் கரேஜ்னா கலெக்ட் கரேஜ், டு கலெக்ட் கரேஜ், டு டெவலப் கரேஜ் இன் ஹிம்செல்ஃப். தன்னிலே தைரியத்தை வரவழைத்து கொள்ள முடியவில்லை. எதுக்கு? டு டேக் தட் பிளஞ்ச் விச் அப்பியர்ட் டு ஹிம் ஸோ டெஸ்பரேட். டெஸ்பரேட்னா இந்த இடத்துல ரிஸ்கி. பிளஞ்சுனா அந்த பள்ளம், அந்த தாவு. சரியா? அதை டீல் பண்ணுவதற்கு, டேக் தட் பிளஞ்சுனா அந்த பள்ளத்தை டீல் பண்ணுவதுன்னா அதை அந்த பள்ளத்துக்கு மேலே பறந்து செல்வதற்கு. அதனால் அது வந்துட்டு அதுக்கு மிகவும் ரிஸ்கியாக தெரிந்தது, மிகவும் ரிஸ்கான வேலையாக தெரிந்தது, ரொம்ப கஷ்டமாக தெரிந்தது. His father and mother had come around calling to him shrilly. அவனுடைய அப்பாவும் அம்மாவும் come around calling to him shrilly, shrill வாய்ஸில் கீச்சொலி எழுப்பி கொண்டு அந்த பறவை சுற்றி சுற்றி பறந்து வந்தது. scolding him. ஸோ அவங்களுடைய பேரண்ட்ஸ், அந்த சீகள், யங் சீகளுடைய பேரண்ட்ஸ் அந்த பறவையை திட்டுகிறார்கள். threatening to let him starve on his ledge. அச்சுறுத்துகிறார்கள். threateningனா பயமுறுத்துகிறார்கள். என்ன சொல்லி? லெஜ்ஜிலே பட்னி போட்டுருவோம், ஒழுங்கு மரியாதையாக பறக்க பழகு அப்படின்னு சொல்கிறாங்க. unless he flew away. நீ பறக்கிற வரைக்கும் இங்கே தான் பட்னியாக கிடக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு பயமுறுத்துகிறாங்க. எல்லாமே இந்த பறவை பறக்க வைக்க வேண்டும் என்பதற்காக. பட் ஃபார் த லைஃப் ஆஃப் ஹிம் ஹி குட் நாட் மூவ். உயிருக்கு பயந்து போய் என்ன செஞ்சு அந்த இடத்த விட்டதால் அசைய முடியவில்லை. சரிங்க, பாருங்கள். why did the seagull fail to fly? கேள்வி, எதனால் அந்த சீகல் பறக்க தவறியது? பிகாஸ் இட் வாஸ் அஃப்ரைட். எதனால்? ரொம்ப பயம். இட் வாஸ் அஃப்ரைட் ஆஃப் ஃப்ளையிங், இட் வாஸ் அஃப்ரைடு டு ஃப்ளை அப்படின்னு பதில் எழுதினா போதும். What did the parents do when the young seagull failed to fly? இந்த பேரண்ட்ஸ் என்ன பண்ணாங்க? இந்த பறவை பறக்கிறதுக்கு தவறியதால் அவனுடைய பேரண்ட்ஸோட என்ன நடந்துக்கிட்டாங்க? என்ன இருக்கு இல்லையா? His father and mother had come around calling to him shrilly, scolding him, threatening to let him starve on his ledge unless he flew away. அது வரைக்கும் எழுதணும். ஓகே. நெக்ஸ்ட் பாருங்கள். That was 24 hours ago. 24 மணி நேரத்திற்கு முன்னால் என்ன நடந்துச்சு? சின்ஸ் தென், அதிலிருந்து. சின்ஸ் தென்னா அதிலிருந்துன்னு அர்த்தம். தென்னுனா அந்த நேரம் அர்த்தம். அந்த நேரம் சின்ஸ் போட்டோன்னா அந்த நேரத்திலிருந்து. சின்ஸ் தென்னுனா அந்த நேரத்திலிருந்து. Nobody had come near him.
அவனுடைய பேரண்ட்ஸில் ஒருத்தரோ அல்லது 2 பேருமோ அல்லது அவனுடைய பிரதர்ஸ் அண்ட் சிஸ்டர் யாருமே பக்கத்தில் வரல. The day before, all day long, he had watched his parents flying about with his brothers and sisters, perfecting them in the art of flight. ஒரு நாளைக்கு முன்னால், த டே பிஃபோர்னா மூன்றாம் நாள் சொல்லும் இல்லையா, நேற்றுக்கு முன்றைய தினம், அதாவது முந்தைய நாள், நேற்றுன்னு அர்த்தம். த டே பிஃபோர்னா எஸ்டர்டேயை இன்டைரக்ட் ஸ்பீச்சில் போடும்போது த டே பிஃபோர் அப்படின்னு சொல்லுவாங்க. ஸோ அந்த முந்தைய நாள் முழுக்க நினைச்சு தன்னுடைய பேரண்ட்ஸு அதனுடைய பிரதர்ஸுகளோடும் சிஸ்டரோடவும் சேர்ந்து பறப்பதை இது பார்த்து கொண்டே இருந்தது. பெர்ஃபெக்டிங் தம் இன் த ஆர்ட் ஆஃப் ஃப்ளைட், பறப்பதை எப்படி பெர்ஃபெக்ட் பண்ணணும், எப்படி வந்துட்டு சின்ன பிசகுகள் கூட இல்லாமல் பிசகர பறப்பது எப்படி என்றெல்லாம் கற்றுக் கொடுத்து கொண்டிருந்தது. டீச்சிங் தம் ஹவு டு ஸ்கிம் த வேவ்ஸ். ஸ்கிம் த வேவ்ஸ்னால் அந்த கடல் அலைகள் இருக்கும் இல்லையா, அந்த அலைகளுக்கு மேலாக அப்படி டச் பண்ணிக்கிட்டு ஒட்டிக்கிட்டு எப்படி பறக்கிறது, ஸ்கிம் பண்ணி எப்படி பறக்கிறது அப்படிங்கிறதெல்லாம் கற்றுக் கொடுத்துருந்துச்சு. அண்ட் ஹவு டு டைவ் ஃபார் ஃபிஷ், மீனுக்காண்டு எப்படி டைவ் அடிக்கணும் தண்ணிக்குள்ளே அப்படிங்கிறதெல்லாம் கற்றுக் கொடுத்து கொண்டிருந்ததை இது பார்த்து கொண்டே இருந்தது. அடுத்தது, he had in fact seen his old brother catch his first herring and devour it. தன்னுடைய அண்ணன் பறவை என்ன செஞ்சு, மூத்த பறவை, அது வந்துட்டு தன்னுடைய ஃபர்ஸ்ட் ஹெரிங் அப்படிங்கிறது ஒரு வகையான மீன், அதை பிடிச்சதை பார்த்துச்சு. அதை வந்துட்டு அண்ட் டிவர் இட்னா ஈட் ஹங்கிரிலி, டிவர்னது டு ஈட் ஹங்கிரிலி, பசியாக பேராசையாக சாப்பிட்டதை பார்த்தது. ஸ்டாண்டிங் ஆன் எ ராக் while his parents circled around rising a proud cackle. அந்த அண்ணன் பறவையானது ஒரு பாறைக்கு மேலே நின்று தன்னுடைய முதல் மீனை நல்லாக பேராசையோடு கொத்தி தின்று கொண்டிருந்தது. அதை இது பார்த்தது. அவனுடைய பேரண்ட்ஸ் வந்துட்டு ஒரு பெருமிதத்தோடு கேக்கல், அந்த சீகளினுடைய சவுண்டு அதான் கேக்கல், அப்படியே கக்கல் அப்படிங்கிறது அந்த சவுண்டை எழுப்பிக்கிட்டு அந்த பறவையை சுற்றி பறந்ததையும் இது பார்த்தது. அண்ட் ஆல் த மார்னிங் the whole family had walked about on the big plateau midway down the opposite cliff, laughing at his cowardice. காலை நேரம் முழுவதுமாக அந்த முழு ஃபேமிலி என்ன செஞ்சு அந்த பெரிய பிளாட்டோ சமவெளியில், இந்த சமவெளியே அந்த கிளிஃபில் இருக்கக்கூடிய, இது இந்த லெஜ்ஜுக்கு ஏத்தால இருக்கக்கூடிய கிளிஃபில் பாதி தூரத்துக்கு அங்கிட்டு இருக்கக்கூடிய அந்த சமவெளியில் அது என்ன செய்யுது, வாக்ட் அபவுட், அங்கும் இங்குமாக நடந்து கொண்டிருப்பதையும் பார்த்தது. லாஃபிங் அட் ஹிஸ் கவர்டிஸ், இதனுடைய கோழைத்தனத்தை பார்த்து சிரித்து கொண்டு. ஏன்னா அந்த ஹோல் ஃபேமிலியும் அந்த பிளாட்டோ அப்படின்னு சொல்லக்கூடிய சமவெளியில், பிளாட்டோனா சமவெளியில் அங்கும் இங்குமாக நடந்து திரிவதை பார்த்தது. The sun was now ascending the sky. இப்போ என்ன செய்யுது, சூரியன் வந்துட்டு என்ன செய்யுது, அப்படி மேலே எழுந்துக்கிட்டே இருக்குது. அசெண்டிங்னா ஏறுதல். blazing warmly on his leg that faced the south. அந்த blazing warmly on his leg that faced the south, தெற்கு புறத்தை நோக்கி இருக்கக்கூடிய அந்த லெஜ்ஜில் சூரியனுடைய ஒளிக்கதிர்கள் நன்றாக விழுகின்றன. He felt the heat because he had not eaten since the previous nightfall. இப்போ அந்த சூரிய ஒளிக்கதினுடைய சூடை இது உணர்கிறது. ஏன்னா முன்றைய இரவு ஆரம்பத்திலிருந்து, நைட்ஃபால்னா இரவு ஆரம்பிக்கக்கூடிய அந்த நேரம், அதிலிருந்து இது சாப்பிடவே இல்லை. தென் he had பசியாக இருக்குது இல்லையா, then he had found a dried piece of mackerel's tail at the far end of his ledge. அதுக்கப்புறம் என்ன செய்யுது, இந்த மாக்ரல் அப்படிங்கிற மீனுடைய வால் துண்டு at the far end of his ledge. far end அப்படின்னா தூரத்தில் இருக்கக்கூடிய அந்த முனையில்,
அந்த லெஜ்ஜினுடைய தூரத்து முனையில் இருக்கக்கூடிய அந்த மாக்ரல் மீனுடைய வால் துண்டை பார்க்குது. அது மட்டும்தான் அங்கே இருக்குது. கண்டது அந்த மாக்ரல் மீனுடைய அந்த என்னது இருக்குது, எங்கே அந்த வால் துண்டு இருப்பதை பார்த்தது. Now there was not a single scrap of food left. ஒரு ஸ்கிராப்பு, சின்ன துண்டு மீன் கூட, சாப்பாடு கூட இல்லை அங்கே. He had searched every inch, rooting among the rough dirt-caked straw nest where he and his brothers and sister had been hatched. தேடி பார்க்கு எங்கெல்லாம் அந்த இவைகள் குஞ்சாக பொறிப்பதற்காக வேண்டி வைக்கோரை வைத்து அந்த தாய்ப்பறவை என்ன செஞ்சுருக்கோம், கூடு கட்டி கேக் மாதிரி அதை பந்து மாதிரி செஞ்சு வச்சுருக்கோம் இல்லையா, அதில் ஒவ்வொரு இன்ச்சாக தேடி பார்த்து ஏதாவது உணவு இருக்கான்னு. ஆனால் இல்லை. He had searched every inch, ஒவ்வொரு இன்ச்சாக தேடி பார்த்து கிடைக்கல. சரியா? He even gnawed at the dried pieces of eggshell. gnawed அப்படின்னா கொத்தி தின்பது, bit continuously, பைட் பண்ணுறது, கொத்தி தின்பது. என்ன அது என்ன செஞ்சு அந்த எக்ஸெல், அந்த குஞ்சுகள் பொறித்து வந்து அந்த முட்டையுடைய ஓடுகள் கிடக்கும் இல்லையா, அதை கூட கொத்தி சாப்பிட முயற்சி பண்ணுது. இட் வாஸ் லைக் ஈட்டிங் எ பார்ட் ஆஃப் ஹிம்செல்ஃப். அது எப்படிப்பட்டது, அதனுடைய ஒரு பகுதியே அது சாப்பிட்றதுக்கு சமமானது. சரி, இப்போ கேள்வி பாருங்கள். வாட் வாஸ் த ஃபர்ஸ்ட் கேட்ச் ஆஃப் த யங் சீகல்ஸ் ஓல்டர் பிரதர்? இந்த யங் சீகலுடைய ஓல்டர் பிரதருடைய ஃபர்ஸ்ட் கேட்ச் என்னது, முதல்ல பிடிச்ச மீன் என்னது? எ ஹெர்ரிங். ஹெர்ரிங் வாஸ் த ஃபர்ஸ்ட் கேட்ச் ஆஃப் த யங் சீகல்ஸ் ஓல்டர் பிரதர் அப்படின்னு பதில் எழுதணும். What did the young seagull manage to find in his search for food on the ledge? எதை அது கண்டது? What did the young seagull manage to find in his search for food on the ledge? எதுவுமே கிடைக்கவில்லை அதுக்கு. அதனால் என்ன செஞ்சு, he started gnawing at the dried pieces of eggshell. அதனுடைய ஒவ்வொரு இன்ச் பை இன்ச்சாக அதனுடைய அந்த கேக் ஆஃப் ஸ்ட்ராவில் தேடி பார்த்து எதுவுமே கிடைக்கல. அதனால் என்ன செஞ்சு, அந்த எக்ஸெல்லையே கொத்தி திங்க ஆரம்பித்தது. He then trotted back and forth from one end of the ledge to the other. Trotted back and forth. Trottedனா ஒரு மாடரேட்டு ஸ்பேஸில், அதாவது நடுத்தரமான ஸ்பீடில் அங்கும் இங்குமாக நடப்பது. ட்ராட்டட் பேக் அண்ட் ஃபோர்த்னா அங்கும் இங்குமாக. ட்ராட்டட்னா ஒரு நடுத்தரமான வேகத்தில் ஓடுறது அல்லது நடக்கிறது. சரிங்களா? And he then trotted back and forth from one end of the ledge to the other. இந்த லெஜ்லேருந்து ஒரு முனையிலேருந்து ஒரு முனைக்கு அங்கிட்டு இங்கிட்டுமா நடக்குது. His long grey legs stepping daintily, trying to find some means of reaching his parents without having to fly. எப்படியாவது பறக்காமல் நம்ம பேரண்ட்ஸை எப்படி போய் ரீச் பண்ணலான்னு அது முயற்சி செஞ்சிட்ருக்கு. But on each side of him, ஆனால் அதனுடைய ஒவ்வொரு சைட்லேயும் the ledge ended in a sheer fall of precipice. என்ன செய்யுது, அந்த லெட்ஜ் sheer fall of precipiceனா செங்குத்தாக இருக்கக்கூடிய அந்த சைடு எல்லாமே என்னது அப்படியே செங்குத்துற சைடாக இருக்குது. with the sea beneath and அதனால் அதுக்கு கீழே என்ன இருக்குது, கடல் வேறு இருக்குது. and between him and his parents there was a deep white crack. அவருடைய பேரண்ட்ஸுக்கும் அதுக்கும் இடையில் ஒரு ஆழமான அகலமான கிராக்கு, வெடிப்பு, கீறலும் இருக்கிறது. ஸோ அந்த கிராக்கில் நம்ம விழுந்துடக்கூடாதுன்னு பயம். Surely he could reach them without flying if he could only move northwards along the cliff face. கண்டிப்பாக அதால் அது என்ன செஞ்சுருக்கலாம், பறக்காமலேயே தன்னுடைய பெற்றோர்களை அடைந்திருக்கலாம். எப்படி அது அந்த வடக்கு பக்கமாக அப்படி மூவ் ஆகி போயிருந்துச்சுன்னா அந்த லெட்ஜில். ஆனால் என்ன, பட் தென் முடியாது. ஏன் முடியாது? பட் தென் on what
குட் ஹீ வாக்? எது மேலே அது நடந்து போகும் பறக்காமல்? நடக்கிறதுக்கு எதுவுமே பாதை இல்லை. தேர் வாஸ் நோ ledge. அண்ட் ஹீ வாஸ் நாட் எ ஃப்ளை. அந்த லெஜ் இல்லை, அங்கே லெஜ்ஜு தொடர்ச்சியாக அதனுடைய பேரண்ட்ஸ் வரைக்கும் அது தொடரவில்லை. அப்போ என்ன செஞ்சு? அதே போல் அது ஹி வாஸ் நாட் எ ஃப்ளை, அது ஒரு ஈயும் அல்ல பறந்து செல்வதற்கு. அண்ட் அபோவ் ஹிம், அந்த பறவைக்கு மேலே என்ன நடக்கு? ஹீ குட் see nothing, எதுவுமே இல்லை, ஸ்பேஸ் தான் இருக்குது. த precipice was sheer, அந்த ஸ்டீப்பு சைடு இருக்கு இல்லையா, அதான் precipice. அது எப்படி இருக்குது? ரொம்ப செங்குத்தாக இருக்குது. அண்ட் த டாப் ஆஃப் இட் வாஸ் perhaps farther away than the sea beneath him. அவனுடைய டாப் வந்துட்டு அடியில் இருக்கிற கடலை விட அதிக தூரத்தில் இருக்குது. இது வரைக்கும் இந்த ரீடிங் பார்ட்டு நம்ம இங்கே முடிக்க வேண்டியது இருக்குது. அடுத்தடுத்த பகுதிகள் அடுத்தடுத்த பார்ட் 2 சம்மந்தப்பட்டது அதோடு சேர்ந்து வரும். ஸோ இது வரைக்கும் இங்கே இந்த இதை நம்ம முடிக்கிறோம். ஓகே, அதுக்கு அடுத்தடுத்த வீடியோக்களில் மற்ற ரீடிங் பார்ட்லாம் சேர்ந்து வரும். ஓகே, தேங்க்யூ ஸ்டூடெண்ட்ஸ். நல்லா பாடத்தை கவனிங்க, டெஸ்ட்டெல்லாம் நல்லா எழுதுங்க. ஓகே.